ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில தகவல்கள் பற்றி பேச போகிறோம். என்னப்பா உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து புது சேனல். ஸோ கமல் சார் ரசிகர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா ஒரு விசிபிலிட்டி தான். ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 4-5 வருஷமாக கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த லெவலுக்கு ரீச் வந்து இல்லை. ஸோ அதனால் புது சேனல் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இது ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த முடிவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கான நிறைய நியூஸ் வந்து இல்லை, பட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை கவர் பண்ணிடலாம். சரியா? முதல் சினிமா செய்திகள். சினிமா அரசியலும் சேர்ந்து தான் பேச போகிறோம் அப்படின்றதுனால யார் யாருக்கெல்லாம் சினிமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இல்லை அரசியல் பேசணுன்னா அரசியல் லாஸ்ட்டாக பேசுப்பா, சினிமாக்கு தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சினிமா ஃபஸ்ட்டு பேசுங்க. இல்லை அரசியல் பேசிடுங்க முதல் 5 நிமிஷத்துக்குள்ளே. அதுக்கடுத்து வந்து வேணால் இன்னும் 2 நிமிஷம் வந்து நீங்கள் சினிமா பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதை கமெண்ட் நீங்கள் வந்து பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சினிமாலேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு 21 வருடம் மும்பை எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ முதல் சவுத் இண்டியன் டிஜிட்டல் ஃபிலிம்மு. அது மட்டும் இல்லாமல் டார்க் காமெடிக்கு எல்லாம் அப்போ கோலமா கோகிலா ஊன்றாங்களே இப்போது அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வேறு லெவலில் சம்பவம் செஞ்சுட்டாப்புல. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு வந்து படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கமல்ஹாசனுடைய நம்ம ஆர்கேஎஃப் நிறுவனத்திலிருந்து தான் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி கூட போட்டியில் தோற்றது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த படம் என்ன புதுமையை கொடுத்தது அப்படின்னா டிஜிட்டல் ஃபிலிம்மு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு லைவ் டப்பிங் வந்து பண்ணாங்க, டார்க் காமெடி பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கதையை டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பற்றி நம்ம பேசிட்டே போகலாம். ஸோ 21 வருடங்கள் உருண்டோடி விட்டது அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 2008 மலையாள படம் வந்துச்சு. அது வந்து மம்முட்டி மோகன்லால் வந்து நடிச்சிருந்தாங்க அப்போது சேர்ந்து. அப்போ கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அந்த ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணாராம் ஒரு சாங்குக்கு. அப்போது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு போல். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஏதோ பிஸியில் வரலன்ட்டார் போல். கமல்ஹாசன் அவர்கள் வரேன்னு சொன்னாராம். பட் அந்த சாங் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு போல். இல்லாட்டி கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாவது புஷ் பண்ணியிருப்போம். நேரமின்மை காரணமாக நடிக்கலை அவங்க, இல்லாட்டி நடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், நான் தான் என் படத்தை நடிக்க வச்சிருக்கேன். 2020ங்கிற படத்தில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் வந்து 47 வருடங்கள் இப்போ சொல்கிறாங்களே அதுக்கு இணைகிறாங்கன்ட்டு அது அப்பயே இணைஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தான் வருஷம் இருந்திருக்கும், என் படத்தில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்றைக்கி ஒரு இதில் வந்து பேசியிருக்காரு. அதாவது முன்னாடியே இணைந்திருக்கணும், இப்போது இணையலை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நெல்சன் படத்தில் வந்து இணைகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆர்கேஎஃப்ஐ ரஜினிகாந்த் படம் ட்ராப் ஆகிடுச்சாமே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரொம்ப பயங்கரமான ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து ரஜினிகாந்த் வெளியேறிட்டார் அப்படின்ட்டாங்க. என்னடா அது சிபி சக்கரவர்த்தியோட இது என்ன, ஏன்னா 83 லுக்கெலாம் போட்டிருக்கேன், அதில் 3 ஃபைனல் பண்ணியிருக்கேன்னாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. இப்போ துரந்தர் படம் பார்த்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் ஆக்ஷனாக பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே சிபி வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விளைவிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி விளையிட்டார் போல தெரியுது. இப்போ வந்து யாரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையாகிட்டே இல்லை. சிபி தான் இப்போதைக்கு பண்ணுறாரு. இன்னும் அன்அஃபீஷியலாக எந்த ஒரு அஃபீஷியலாக அறிவிப்பு வரல. அன்அஃபீஷியலாக தான் வந்திருக்கு. ஓகே, அஃபீஷியலாக சிபி சக்கரவர்த்தி தான் ரஜினிகாந்த் அவர்களை டைரக்ட் பண்ணுறாரு. சரியா? இதில் இப்போ ஒரு ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஆர்கேஎஃப்ல விலகிட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இயக்குநர்கள் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. ஏப்ரல் 27 ஷூட் ஆரம்பிக்குது. சேவனும் பேரலாக போகுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் படமும் ஆர்கேஎஃப்லேருந்து போகுது. ஓகே, அதில் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது சும்மா வந்து ஒரு உருட்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப வேலிடான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி தான் ஓகே பண்ணியிருந்தாங்க சிபி சக்கரவர்த்தியோட ஸ்கிரிப்டை. ஸோ அப்படி இருந்தும் அஸ்வத் மாரிமுத்து ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்ட்ரோவில் ஒரு கதை சொன்னேன் பாதி வரைக்கும், அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சி, அதை டெவலப் பண்ண சொன்னால் அது வந்து பயங்கரமாக எனக்கு வந்து கொடுத்துட்டு நான் பண்ணணும் இல்லை கமல்ஹாசன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொல்லி ஒரு படம் சொன்னால் தெரியுமா. மேபி அந்த படத்தை பிஷ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து இப்போதைக்கு அஃபிஷியல் இல்லை. ஓகே, அப்படியே அஃபிஷியல் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் தெரிஞ்சிடும். 27 ஷூட்டு போகிறப்ப தெரிஞ்சிடும் யார் டேரக்டர்ன்ட்டு. அதனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரூமர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, அடுத்து ஹாலோகிராம் யூஸ் பண்ணி விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு. பாருங்கப்பா, கமல்ஹாசன் அவர்களுக்கே தெரியலப்பா, விஜய் அவர்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டாரு. சரியா? இந்த விஷயமும் வந்து படத்தில் பண்ணிட்டாங்க நிறையா. இது வெளியே கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து லைவாக பண்ணல, பட் படத்தில் நிறையா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல விஜய் ரசிகர்களுக்கு. அவங்க வந்து இதை நம்பிட்டு இருக்காங்க, விஜய் தான் பண்ணுறாரு. அப்படி கிடையாது. அவர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தேர்தலில் இதை பண்ணியிருக்காரு, ரைட்.
அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் கமலஹாசன் அவர்களை மிஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து நம்ம ஆதவ அர்ஜுனா அப்படின்றவர் சும்மா வாயை கொடுக்காமல் இருக்கலாம். கமலஹாசன் அவர்கள் ஏப்ரல் 17ஆம் பிரச்சாரம் வரப்போகிறார் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து 20ஆம் 17, 18, 19, 20 4 நாள் சும்மா வயிற்றில் புரிய கரைக்குது போல் நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஊழல்வாதி கமலஹாசன் அவர் வந்து ரஞ்சித்தை ஒழிக்கிறார், இப்போ ரெட்ஜெயின் கூட படம் நடிக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா 150 கோடி நடிக்கிறார், ஊழல் பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். டேய், ஊழல் பணம் நீ பார்த்தியாடா? அதாவது நீ திமுக ஊழல் கட்சின்னு சொல்லு, கமலஹாசன் அவர்கள் ஊழலில் இருக்கார் அப்படின்னு சொல்வதற்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஓகே, அவர் இன்கம் டேக்ஸ் தெளிவாக கட்டுற, இது வரைக்கும் எந்த ஒரு வரி ஏய்ப்பும் வந்து செய்தது கிடையாது. விஜய் அவர்களுக்கே கேஸ் இருக்குது அந்த மாதிரி. அதை போய் நீ கேளு. நீ லாட்ரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒழுங்காக பண்ணுறியா அப்படிங்கிறது தெரியாது. நீயும் வந்து கேவலமான லெவல் பண்ணி தான் சொத்து சேர்த்துருக்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் நான் ரைடு போய் பார்க்குறாங்க, ரைடு முடிஞ்சால் அனுப்புங்க, ஏன் அனுப்பி பாடுறா முடிஞ்சா கமலஹாசன் அவர்களோட வீட்டுக்கு. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு மைக் கிடைக்குதுன்றதுக்காக கமலஹாசன் அவர்களை வந்து அதான் பயந்துட்டாங்க. பிரச்சாரம் வந்தார்னா அவர் வேறு ஒரு 2-3 போடுவார் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து பித்தரல் லைட் ஆனுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன பண்ணுறது, நல்லா கதறுங்க, அதில் வந்து பிரச்சனை கிடையாது, கதறிட்டே இருங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. நீ என்னாலும் சொல்லு, அவர் இப்படி இருந்தார் திமுக சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்தா கூட ஓகே. பட் அவரும் ஊழலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றது தான் வந்து பாயிண்ட். அடுத்து தாய் கிழவி டைரக்டர் சிவகுமார் தான் சேயான் பண்ணுறாருல, அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசியிருக்காரு. அது கமலஹாசன் அவர் விதைன்னு சொல்லுவார்ல, அந்த விதையில் நானும் ஒருத்தன் வந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இது உண்மை தானே, நம்ம சொல்லிக்கலாம்ல. இப்போ நானும் நாளைக்கு ஜெயிச்சோம் அப்படின்னா நானும் கமலஹாசனுடைய பற்றதாண்டா அப்படின்ற மாதிரி மாறு தட்டிக்கலாம்ல. அந்த மாதிரி அந்த இயக்குனர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து 34 வருடங்கள் சிங்காரவேலன் படம் வந்து 34 வருஷம் உருண்டு ஓடிடுச்சு. ஸோ ரொமான்டிக் காமெடி படம், பயங்கரமான படம். வடிவேல்லாம் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்காது. இந்த ஒரு இதில் எப்படி இருப்பார், டக்குன்னு தேவர் மகனில் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பார் பாருங்க கமல் சார். அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தேடி வந்து பயங்கரமான ஒரு கேட்டகரியில் ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நகர்த்திருப்பாங்க. ஸோ 34 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். குஷ்பு அவர்கள் அவங்கள வந்து சும்மா பின்னி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். பாடல்கள் இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கியிருப்பாப்புல அப்படிங்கிறது. சரி, அடுத்து நட்டி சுப்பிரமணியன், நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருப்பார், சினிமோட்டோகிராஃபர். அவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருடைய ஃபேன்களை ப்ரூவ் பண்ணிட்டார். இன்றைக்கி ஒரு இது விளையாண்டுருக்காரு. அதில் எல்லாமே கமல் படம், வேறு ஏதாவது படம் கேட்கும்போது கமல் சார் படத்தை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தார். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, இந்தியன் 3 ஃபைனலாக கமலஹாசன் அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போகலையாம். நோ மோர் டிஸ்கஷன், நீங்கள் சங்கர் லைக்கா என்ன முடிவு பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாராம். ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு கமல் சார் போகல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.